இன்னைக்கு எபிசோட்ல கோமதி தெரியாத்தனமா சுகன்யா கிட்ட ஏன் வரலன்னு கேட்டது பெரிய சங்கடத்துல போய் முடிஞ்சது. என் புருஷன் அசிங்கப்படுத்தின வீட்டுக்கு நான் எப்படி வருவேன்னு சுகன்யா கேட்டப்போ, கோமதிக்கு பதில் சொல்ல முடியாம போனது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சக்திவேல் பண்ணுன அலப்பறை வேற லெவல். கிச்சன்ல காந்திமதி இவ்ளோ சமைச்சிருக்கியேன்னு கேட்டப்போ கோமதி சொன்ன பதில் ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. நீங்க நல்லா சாப்பிட்ட காலத்துல என்னால சமைக்க முடியல, இப்போவாவது சாப்பிடணும்னு ஆசைன்னு கோமதி சொன்னப்போ அந்த பாசம் அப்பட்டமா தெரிஞ்சது. ராஜி தன் அம்மா கிட்ட இந்த வீட்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலும் ஹால்ல நடந்த சீன் வேற மாதிரி இருந்துச்சு. கதிர்கிட்ட முத்துவேல் இயல்பா வேலை பத்தி விசாரிச்சாலும் சக்திவேல் சும்மா இருக்காம குதர்க்கமா பேசி பாண்டியனை சீண்ட ஆரம்பிச்சாரு. வீடு ரொம்ப சின்னதா இருக்கேன்னு சக்திவேல் ஆரம்பிச்சதும் பாண்டியன் பொறுமையா பதில் சொன்னாரு. ஆனா விடாம, ஒரு மருமகள் ஓடிட்டா, ஒருத்தி தனி குடித்தனம் போயிட்டா, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு போதும்னு சக்திவேல் குத்தி காட்டினப்போ அங்க ஒரு இறுக்கம் உருவானது. எல்லாரும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டப்போ கோமதிக்கு முகத்துல அவ்வளோ சந்தோஷம். அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டப்போ அந்த பாசத்தை பார்த்து காந்திமதியே கொஞ்சம் நெகிழ்ந்து போனாங்க. ஆனா சாப்பிடும்போது ராஜி கேட்ட கேள்விதான் ட்விஸ்ட். நீங்க எனக்காக வந்தீங்களா, அத்தைக்காக வந்தீங்களான்னு ராஜி கேட்டப்போ, நாங்க அம்மாவுக்காக மட்டும்தான் வந்தோம்னு சித்தி உண்மையை போட்டு உடைச்சது ராஜியை அப்செட் ஆக்கிடுச்சு. ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாலும் மனசுல ஒரு கசப்பு இருக்கத்தான் செய்யுது. வணிகர் சங்க தேர்தல் பத்தி பேசும்போது சக்திவேல் முகம் மாறினதை பார்த்தா அடுத்து அங்கதான் பிரச்சனை வெடிக்கும் போல இருக்கு. இந்த விருந்து உண்மையிலேயே உறவை வளர்க்குமா இல்ல இன்னும் விரிசலை அதிகமாக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.